டு ஃபார்ம் பூம் பூம் பூம்ரா அப்படின்னு சொல்லலாம். லார்ட்ஸ் மைதானத்தில் வெறித்தனம் ஸ்டார்னே சொல்லலாம். அப்படியாப்பா அப்படி என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3 டெஸ்ட் டே 2 அப்படின்னே சொல்லலாம் லார்ட்ஸ் மைதானத்துல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிக்கணும். 99ல இருக்கேன். இன்னைக்கு 100 அடிக்காம விடமாட்டேன் அப்படின்ற மாரி ரூட் வந்தா அப்படி. அதே மாரி 104 அடிச்சா அப்படி. இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்பயே ரூட் எடுத்து விட்டுருனேன். இல்லன்னா நமக்கு ரூட் எடுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பூம்ரா வந்து வெறித்தனமான போல்டு. ரூட் வந்து காலி. ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, பென் ஸ்டோக்ஸுக்கும் ஒரு போல்ட போட்டு விடுனேன் அப்படின்ற மாரி அவருக்கும் ஒரு போல்டு 44 ரன் அவரும் காலி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜேமி ஸ்மித்தும் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ் வோக்ஸும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுவாங்களான்னு இருக்கும்போதே, பால்லே கிறிஸ் வோக்ஸ் விக்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, பூம்ரா எடுத்து விட்டாப்படி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டன் சேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஸ்மித்தும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி அப்படியே ஆளுக்கு ஒரு 50 ரன் அடிச்சு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேமி ஸ்மித் விக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சிராஜ் எடுக்க, அதுக்கப்புறம் வந்து பிரெண்டன் கிராஸ் விக்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் விக்கெட்டையும் நான் தான் எடுப்பேன் சிராஜ் எடுக்க அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கும்போது, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேக் டூ டீம் சொல்லலாம். ஸோ வந்து அவர் வந்து அவர் பங்குக்கு ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு வந்து பூம்ரா பால் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இதுதான் லார்ட்ஸ் மைதானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 5 விக்கெட்டுகளை எடுத்தார் பூம்ரா அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ வந்து ஓவராலா இங்கிலாந்து வந்து 387 ரன்னுக்கு ஆல் அவுட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இத எப்படி சேஸ் பண்ண போறாங்க? ஒரு 150 ஆச்சும் தேவன்னு இன்னைக்கு விக்கெட் லாஸ் இல்லாம அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 3 பவுண்டரிகளை கிளப்பி விட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப வருஷம் கழிச்சு போடுறாரு. எப்படி போட போறான்னு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால வந்து பார்த்தீங்கன்னா, துவம்சம் பண்ணி விக்கெட் எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். மேட் இன் விக்கெட் ஓவர் வேற பண்ணாருன்னே சொல்லலாம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெத்தா வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டு ஃபார்ம் குடுத்திருக்காரு. 13 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் காலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கருண் நாயரும், கேஎல் ராகுலும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமித்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டீம கொண்டு போறோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரன்களை பில்ட் பண்ணி அப்படியே கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கருண் நாயர் ஒரு 40 ரன் இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸ் பால்ல அவுட் ஆயிட்டாரு. ஆஹா! என்னங்க கருண் நாயர் எத்தனையோ சான்ஸ் வந்து குடுத்து வந்து பெருசா ஜொலிக்காம போயிட்டீங்களே அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சுமன் கில் அண்ணே இன்னைக்கு ஒரு 300 போட்டு விடுனே அப்படின்ற மாரி வந்தா, அப்படி 300 பாப்பா 16 ரன்லயே நான் அவுட் ஆகுறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ் வோக்ஸ் பால்ல 16 ரன்ல காலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல் அவரோட அரை சதத்தை பூர்த்தி செய்தார்ன்னே சொல்லலாம். நல்ல வந்து கன்சிக்யூட்டிவ் ஃபார்ம்ல இருக்காருன்னே சொல்லுவேன். செலக்டிவ் ஷாட் சூப்பரா ஆடுறாரு. ஸோ 53 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஸ்ல இருக்காரு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப் பந்த் ஒரு 19 ரன்ல இருக்காங்க. டே 2 முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா 145 ரன்னுக்கு 3 விக்கெட் இழப்பு இருக்காங்க. ஸோ வந்து இன்னும் 242 ரன் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம லீடு போகணும். ஸோ வந்து எப்படி அடிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.